கூறினாய் ராகு. இப்போது சனி யுத்தத்தில் உள்ளவனாக இருந்தும் சிந்திக்கும் யூகிக்கும் ஆற்றலற்றவனாக உள்ளாய். நாம் மூவரும் திருமண கட்டத்தில் உள்ளோம். ஆனால் இதுவரை திருமணம் இவ்வீட்டின் அதிபதியாவதற்காக நாம் யுத்தம் புரிகிறோம். இங்கு எனக்கு தெரியாதது ஏதும் நடந்து விட்டதா என்ன? அது இதோ நம் முன்னேதான் உள்ளது பிரம்மதேவா. அதாவது இனி நீங்கள் இருவரும் மனமாகாதவர்களே. ஆதலால் எந்த பணயமும் இல்லை, யுத்தம் மட்டுமே. உன்னுடைய இந்த வாழ்க்கையில் எவரும் இல்லை சனி. எந்த தாய் உனது அன்புக்குரியவராக இருந்தாரோ இந்த யுத்தத்தினால் எந்த பலனும் இல்லை. இன்று பத்ரா உயிருடன் இல்லாமல் இருப்பதற்கு காரணமும் நீதான் சனி. உன்னால் அவளையும் காக்க இயலவில்லை. இப்போது எவருக்காக யுத்தம் புரிகிறாய்? பிறகு ஏன் இந்த யுத்தம் சனி? இந்த யுத்தத்தினால் என்ன லாபம் சனி? உன்னை இந்த பிரபஞ்சத்தில் எவருமே விரும்பவில்லை. அத்தகைய வாழ்க்கை வாழ்ந்து என்ன பயன்? மெல்ல மெல்ல சனி ராகுவின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து காகமே, இந்த யுத்தம் செல்லும் திசையை பார்த்தால் சனி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. நீ கவலைப்படாதே. உன் வாழ்வில் ஏதேனும் பெண் இருந்தாலும் நிச்சயமாக உன்னால் இந்த திருமண இல்லத்தில் வெற்றி பெற இயலும்.